மகிழ்நன் பார்வையாளர்கள் மற்றும் தமிழ் குடி உறவுகளுக்கு வணக்கம். மகிழ்நன் டிவியின் இன்றைய சிறப்பு விருந்தினராக பிரபல ஊடகவியலாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு எடப்பாடி துரைசாமி அவர்கள் நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். உங்கள் சார்பாக அவரை வரவேற்கிறோம். வணக்கம் சார். மகிழன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் நாள் நெருங்க ஒவ்வொரு நாளும் ஒரு சுவாரஸ்யம் தொற்றிக்கொண்டே இருக்கும் என்பது போல இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்காங்க சார். இதை எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர்கள் சரியான நேரத்துல சரியான வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு தொகுதியும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்காங்க. இதுல தருமபுரி தொகுதியில காலையில் அரசாங்கம் மாவட்ட செயலாளர் வேட்பாளரை அறிவிச்சிருந்தாங்க. சாயந்தரம் அந்த வேட்பாளரை மாத்திட்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய மனைவி சௌமியா அன்புமணி அவர்களை வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, ஊடகங்களில் மட்டுமல்ல, இதுல எல்லா பத்திரிகை ஊடகவியலாளர்கள் சொல்றது போலயே நீங்களும் பாட்டாளி மகிழ்ச்சியுடைய தலைவர் அன்புமணியுடைய மனைவி சௌமியா அன்புமணி அறிவிச்சிருக்காங்கன்ற மாதிரியே சொல்றீங்களே, அவங்க அதை தாண்டியும் ஒரு முன்னேற்பற்றம் பெற்றவங்க. இன்னைக்கு இந்த சமூகத்தினுடைய பல பிரச்சனைகளை பேசுறாங்க. பசுமை தாயத்தினுடைய தலைவரா இருக்காங்க. பெண்களுக்காக நிறைய குரல் கொடுக்குறாங்க. அப்படின்னும் போது அவங்க ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு ஆளுமைன்றத யாருமே சொல்ல மாட்டாங்களே, நீங்களும் ஒரு பத்திரிகையாளராகவே இப்படி சொல்லிட்டீங்களே சார். இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா முழுசா சொல்லிடுறேன் உங்களுக்கு. அது முதல்ல இதற்கு முன்பு ஊடகங்கள் சௌமியா அன்புமணி அவர்கள் தேர்தலில் போட்டியிட போறாங்க, ஆரணி தொகுதியில் நிற்க போறாங்க அப்படின்லாம் செய்தி இருந்தது. இப்ப தருமபுரி தொகுதியில மட்டும் இவரை அறிவிச்ச பின்னால என்னன்னா, இவங்க தோற்கும் பொழுது கட்சிக்காரனை கொண்டு போய் வெளியிடுறாங்க. இது வரைக்கும் சௌமியா அன்புமணி அவர்கள் தேர்தல் நிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஆனா வேட்பாளர் பட்டியல ஒரு பேர் இல்லைன்னு சொன்ன பிற்பாடுதான் இந்த முடிவே எடுக்கிறாங்க. தருமபுரி தொகுதியில சௌமியா அன்புமணி தேர்தலில் போட்டியிடுறது முடிவு எடுக்கிறாங்க. ஏன்னா பாமக எதை செய்தாலும் அதுல குற்றம் கண்டுபிடிச்சு பேசுறவங்க இருக்காங்க. தோல்விக்கு பயந்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி கிடையாது. நீங்க சொன்ன அத்தனை திறமைகளும் சௌமியா அன்புமணி அவர்களுக்கு உண்டு. அவர்தான் தருமபுரி தொகுதியில் போட்டியிடும் கட்சிக்காரர் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. அதே நேரத்துல சாதாரண ஒரு தொண்டனுக்கும் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கணும்னு தான் அரசாங்கம் அவர்களை தேர்தலில் நிறுத்துறாங்க. சிலர் இப்படி தவறா விமர்சனம் பண்ண பின்னால்தான் சரி களத்திலே சந்திப்போம்னு தேர்தலில் தருமபுரி தொகுதி வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. நீங்க சொன்னதை தாண்டி இன்னொரு பாரம்பரியம் அவர்களுக்கு இருக்கு தெரியுங்களா? சௌமியா அன்புமணிக்கு அவங்க யார் தெரியுமா? ஆமா சார், அவங்க எல்லை போராட்ட திருத்தணி தமிழர்களுக்கேன்னு. அது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. திருத்தணி தமிழர்களுக்கேன்னு முழக்கமிட்ட காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த விநாயகம் அவர் போராடிதான் சென்னை ராஜதானியிலிருந்து ஆந்திராவை பிரிக்கும் பொழுது அவர் போராடிதான் திருத்தணியை தமிழ்நாட்டில் சேர்த்தாங்க. அது மட்டுமல்ல, நாம இன்னைக்கு எல்லாருமே பேரறிஞர் ஒத்துக்கிட்டோம் இல்லையா? பேரறிஞர் அண்ணாவையே சட்டமன்றத்துல தன்னுடைய கேள்வி கடைகளால் துளைத்தெடுத்தவர் தான் விநாயகம். அவருடைய பேத்தி தான் சௌமியா அன்புமணி. ஆகவே அவருக்கு மிகப்பெரிய பாரம்பரியம் இருக்கு. அவருடைய தந்தை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், அவருடைய மாமனார் தமிழகத்தின் இந்தியாவின் மிகப்பெரிய சமூக நீதி போராளி. இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க யாரும். இவங்க மேல குற்றம் சொல்றதுக்கு வேணா 1000 பேர் வருவாங்க. ஒரு முறை வைரமுத்து எழுதின மாதிரி, வழி சொல்ல தெரிந்த இந்த உலகத்திற்கு வழி சொல்ல தெரியாதுன்னு. பாமக மேல பழி சொல்றதுக்கு 1000 பேர் வருவாங்க. எதை செஞ்சாலும் குற்றம்பாங்க. பாமக தனித்து போட்டிட்டு இருந்தால் வெற்றி பெற்றிருக்கலாம்பாங்க. தனிச்சு நின்னீங்கன்னா இவங்க கூட்டணி வச்சிருந்தா வெற்றி பெற முடியும்பாங்க. கூட்டணி வச்சா இவங்க வச்ச கூட்டணி சரியில்லைம்பாங்க. எதுவுமே முடியல. கடைசியா பாட்டாளி மக்கள் கட்சி பணம் வாங்கிருச்சு. கூட்டணியில பாட்டாளி மக்கள் கட்சி பணம் வாங்கிருச்சுன்னு சொல்றாங்களே, மத்த கூட்டணி வைக்கிற யாரும் பணம் வாங்கவே இல்லையா? எல்லாம் சத்தியசீலன் உத்தம புத்திரனா எல்லாரும். அதனால தேர்தலில் ஒவ்வொரு தொகுதியிலும் சரியான வேட்பாளரை பாட்டாளி மக்கள் கட்சி தேர்வு பண்ணியிருக்காங்க. அதுல ஒன்றும் மாற்றமே இல்லை.
ஒவ்வொரு தொகுதியிலும் சரியான வேட்பாளர்கள் தான். இந்த வேட்பாளர் தேர்வு தான் இன்னைக்கு திமுக அண்ணா திமுகவுக்கு மிகப்பெரிய உறுத்தலா இருக்கு. இன்னைக்கு அறிவிச்ச அடுத்த 2 மணி நேரத்திலேயே வந்து திராவிட கட்சிகள் தன்னுடைய வழக்கம் போல ஒரு யுக்தியை எதிரணிக்கு எதிராக திருப்பி விட்டுருக்காங்க. அது என்னன்னா, நம்ம தங்கர் பச்சான் வந்து போட்டியிலிருந்து விலகிட்டார் என்ற ஒரு வதந்திய பரப்பி விட்டாங்க. அதுக்கப்புறம் அவரும் மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. இது இது வழக்கம் போல திராவிட கட்சியினுடைய வேலையா இல்ல என்ன சார் இது? அது என்னன்னா, கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை, அதுவும் கடலூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை, பாட்டாளி மக்கள் கட்சியில யாராவது ஒரு வலிமை குறைந்த வேட்பாளரா நிறுத்துவாங்கன்னு திமுக எதிர்பார்த்தாங்க, அண்ணா திமுக எதிர்பார்த்தாங்க. இவங்க எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சியை பாமக கொடுத்தது. தங்கர் பச்சனை கொண்டு போய் கடலூர் தொகுதியில் நிறுத்தினாங்க. நிறுத்தனுடைய பின்னணி என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு பின்னணியில மிகப்பெரிய சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் இருக்கு. அதுக்கு பின்னணியில ஒரு சோகமான தகவல் இருக்கு. கடலூர் தொகுதியுடைய திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் டிவிஆர் ரமேஷ், அவருடைய முந்திரி தொழிற்சாலையில கோவிந்தராஜுங்கிற பாட்டாளி மக்கள் கட்சி பிரமுகரை கொலை செஞ்சாங்க. அந்த கொலையை மூடி மறைச்சு அதை தற்கொலையா காட்டுறதுக்கு பல முயற்சிகள் செஞ்சாங்க. காவல்துறை அவங்களுக்கு துணை போனுச்சு. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயாவை நேரடியா உட்கார்ந்து கடலூர் மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியை முடுக்கி விட்டு திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் டிவிஆர் ரமேஷுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்திதான் டிவிஆர் ரமேஷ் ஜெயிலுக்கு போனார். இன்றைக்கும் அந்த வழக்கில் ஜாமீன்ல தான் வெளியிருக்காரு. ஆக டிவிஆர் ரமேஷ் திமுக கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை செத்த பாம்பு. அதிமுக பல்லை பிடுங்கப்பட்ட பாம்பு. 2 பேருக்குமே வந்து வலிமை இல்லாத நேரத்துல பாமகவை வந்து ஒரு வலிமை இல்லாத வேட்பாளரை அறிவிச்சாங்கன்னா அவங்க எப்படியாவது மலக்க போல ஓட்டுக்கு பணம் கொடுத்து மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கிடலாம்னு நினைச்சாங்க. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையான ஒரு கலை போராளி, அவர் படைப்பாளி, அதுல யாருக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா ஒரு கலை போராளி, தான் எந்த சினிமா உலகத்துல வளர்ந்தோம்னோ அந்த சினிமா உலகமே சரியான பாதையில் பயணம் செய்யணும்னு போராடிய ஒரு போராளி. அவரை கொண்டு வந்து களத்தில் நிறுத்தினது ஒரு சினிமா போராளி, ஒரு சினிமா படைப்பாளிங்கிறதுக்காக மட்டுமல்ல. இதுவரை தமிழ்நாட்டு திரைப்பட உலகத்தில், தமிழக திரைப்பட துறையில் தென் தமிழகத்தை திரைப்படத்திலே காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். கொங்கு மண்டலத்தை திரைப்படத்திலே காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். நடுநாட்டு மக்களுடைய வாழ்க்கையை, வன்னியர் சமூகத்தினுடைய வாழ்வியலை திரைப்படத்தில் கொண்டு வந்து மக்கள் முன்னால் நிறுத்தி வெற்றி கண்ட இயக்குனர் தங்கர் பச்சன். அவருடைய 9 ரூபாய் நோட்டு, சொல்ல மறந்த கதை போன்ற படங்கள்லாம் தமிழ்நாட்டு திரைப்பட உலகத்தில் மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்திய திரைப்படங்கள். அதையும் தாண்டி நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் விவசாயிகளுடைய விளைநிலங்களை கையகப்படுத்திய பொழுது அந்த விவசாயிகளுக்காக திரையுலகத்திலிருந்து பேசியவர் 2 பேர். ஒருவர் திரைப்பட இயக்குனர் கௌதமன், இன்னொருவர் தங்கர் பச்சன். வேற எந்த நடிகரும் வேற எந்த இயக்குனரும் பேசல. தங்கர் பச்சன் தான் அப்ப கேட்டாரு, பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் சோறு திங்குது, மத்த கட்சிக்காரெல்லாம் சோறு திங்கலையான்னு கேட்டார். ஆக திரைப்பட துறையில் இருக்கின்ற பொழுதே நெய்வேலி மக்கள் சந்திக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை, கடலூர் மாவட்ட மக்கள் சந்திக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தினுடைய சர்வாதிகார போக்கு, விவசாய விளைநிலங்களை அபகரிக்கின்ற ஆணவம். இவற்றிற்கு எதிராக போராடுவதற்கு போர்க்குணம் மிக்க ஒரு போராளி தேவை என்பதால் தங்கர் பச்சனை கடலூர் மாவட்டத்தின் வேட்பாளராக நிறுத்தியவுடன் அதிர்ச்சியின் விளிம்புக்கே போனார்கள் திமுகவும் அண்ணா திமுக. ஆனால்தான் தங்கர் பச்சன் போட்டியில் இருந்து விலகுகிறார். இவங்களே அவர் விலகணும்னு எதிர்பார்க்கிறாங்க. ஏன்னா இவர்களை எதிர்கொள்ள முடிவதற்கு தயங்குகிறார்கள். இவை அனைத்திற்கு மேலாக திமுக அண்ணா திமுகவுக்கு ஈடு கொடுக்கின்ற மிகச்சிறந்த பேச்சாளர், கடலூர் மாவட்டத்தினுடைய கடலூர் தொகுதியுடைய மக்களால் மிகவும் நேசிக்கப்படுகின்ற அந்த மண்ணினுடைய போராளி, அந்த மண்ணுடைய கலை போராளி, அந்த மண்ணுடைய இயக்குனர்களில் மிகச்சிறந்த இயக்குனர்.
அந்த மண்ணின் மக்களுக்காக போராடுவதில் இவர் தலைக்க மாட்டார் என்பதால் தான் பாட்டாளி மக்கள் கட்சி அந்த தொகுதியில் தங்கர் பச்சனை வேட்பாளராக அறிவிக்கிறார்கள். இவர்கள் வேட்பாளராக தங்கர் பச்சனை அறிவித்தவுடன் என்ன பண்ணனாங்க எல்லாரும்? திமுக, அண்ணா திமுக, நீங்க தங்கர் பச்சனுக்கு எதிராக உங்களுடைய பிரச்சாரத்தை வைங்க, உங்களுடைய மாற்று கருத்தை வைங்க. அதை விட்டுட்டு எதுக்கு இப்படி பேடித்தனமா கேவலமா தங்கர் பச்சன் தேர்தலில் வந்து போட்டியிலிருந்து விலகிறாரு? ஒரு வீரனுக்கு அடையாளம் என்ன? இன்னொரு வீரனை எதிர்கொண்டு வெற்றி கொள்வது. அதான வீரத்திற்கு அழகு. கீழே உழுது கிடக்கணும் எட்டி உதச்சு விட்டு அவன் மேல ஒரு கத்தியை குத்திட்டு வீரன் சொல்றது அழகு. அதான மாவோ சொன்னாரு. எதிரியே இல்லையா, ஒரு எதிரியை உருவாக்கி கொள்ளினார். நீங்க தங்கர் பச்சோடைய எதிர்ப்பு அவருடைய பிரச்சாரத்தை வந்து நேர்கொண்டு நீங்க எதிர் நின்று நீங்க தேர்தல் களத்தை சந்திச்சிருந்தா பரவாயில்ல. திட்டமிட்டு எதுக்கு இப்படி போய் பிரச்சாரம் பண்றீங்க? இதெல்லாம் மிகவும் மோசமான பிரச்சாரம் இல்லையா? இதுவா அரசியல் நாகரிகம்? இதுவா திமுகவிற்கு அண்ணா கற்றுத்தந்த மாற்றான் தோட்டத்து மல்லிகை மணக்கும் என்ற அரசியல் நாகரிகமா? என்ன அரசியல்? அண்ணாவே மறந்துட்டாங்களே சார். அண்ணாவை அடகு பரவாயில்ல, அண்ணாவை அடகு வச்சிட்டாங்க. என்னைக்கு பிரசாந்த் கிஷோர்னு ஒரு பீகார் பார்ப்பனரை கொண்டு வந்து திமுகவுக்கு அரசியல் ஆலோசகரா நியமிச்சாங்களோ அன்னைக்கே அண்ணாவை அடகு வச்சிட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, திமுகவை அண்ணா ஆரம்பித்த பொழுது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே அரசியலை கத்துக் கொடுத்தாரு. வெறுப்புக்கு அப்பாற்பட்டு நம்ம ஒத்துக்கிறோம். பாராளுமன்றத்தில் அண்ணாவுடைய பேச்சுக்கள் வந்து பல அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. ஆனா இன்னைக்கு இவங்க அரசியல் ஆலோசனைக்கு ஒரு ஆலோசகரை கூட்டு வராங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து அரசியல் அறிவை இழந்து விட்டார்கள் தான் அர்த்தம். அதனாலதான் வாடகைக்கு ஆள் பிடிக்கிறாங்க. அண்ணா திமுக இன்னும் ஒருபடி மேல, அவங்கள சொல்லவே வேண்டியதில்லை. அண்ணா திமுக 10.5% இடஒதுக்கீடு கொடுத்தன்னு சொல்லிட்டு கதை விட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன், 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் அதிமுக கூட்டணி தோல்வியை தழுவியது. வன்னியர்கள் பெரும்பாலாக வாழ்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையான தொகுதிகள் மட்டும்தான் அதிமுக வெற்றி பெற்றது. ஆனால் அந்த உண்மையை மறைத்துவிட்டு இதே சி.வி. சண்முகம், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் என்ன பேசினாங்க? வன்னியர்களுக்கு 8.5% இடஒதுக்கீடு கொடுத்ததால் தான் நாங்க தோத்துட்டோம், இல்லைன்னா நாங்க வந்து 234 தொகுதியிலையும் ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு கதை விட்டாங்க. நான் என்ன கேட்கிறேன், இதே சி.வி. சண்முகம், ஜெயக்குமார் இன்னைக்கு போங்க, போய் மக்கள் மத்தியில போய் நின்று வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கொடுத்தனாலதான் போன தேர்தலில் எங்களை நீங்க தோக்கடிச்சிட்டீங்க, இனிமே எத்தனை தேர்தல் வந்தாலும் சரி, இனி அதிமுக என்கின்ற கட்சி இருக்கின்ற வரை வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டோம், எங்களை மன்னித்து விடுங்கள், இந்த தேர்தலில் எங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்கன்னு பேசுற துணிவு சி.வி. சண்முகத்துக்கோ ஜெயக்குமாருக்கோ அல்லது எடப்பாடி பழனிசாமிக்கோ உண்டா? எடப்பாடி துரைசாமி, நான் சவால் விடுறேன், உங்களால பேச முடியுமா? ஆக யாரை ஏமாத்துறீங்க? வன்னியர்களை ஏமாத்தலான்னு பாத்தீங்க, முடியல. அதனால ஒரு வேட்பாளருக்கு எதிராக இல்லாத ஒரு கட்டுக்கதை திரிச்சு விடுறீங்க. நாங்கெல்லாம் கட்டுக்கதை திரிச்சு விட்டா நீங்க தாங்குவீங்களா? ஆக தேர்தலை தேர்தலாக எதிர்கொள்ள வேண்டும். இப்போ வேட்பாளர் தேர்வுல கூட பாத்தீங்கன்னா அதிமுக எங்கெல்லாம் நம்ம இந்த பாடல் கட்சியினுடைய வேட்பாளரை நிறுத்திருக்காங்களோ அவங்க எந்த சமூகமோ அதே சமூகத்தை சேர்ந்த வேட்பாளர்லாம் அவங்க பார்த்து நிறுத்துற மாதிரி தோணுது. இப்போ இந்த திராவிட கட்சிகள் வந்து நாங்க சமூக நீதியை போற்றுவோம், எங்களுக்கு ஜாதி பாகுபாடு கிடையாதுன்னு சொல்றவங்க, திமுகவும் கூட எங்கெல்லாம் பாமக என்ன சமூகத்தை ஆட்கள் நிறுத்திருக்காங்களோ அதே சமூகத்தை சேர்ந்தவங்க தான் அவங்க நிறுத்துற மாதிரி தோணுது. இது எப்படி பாக்குறீங்க? இல்ல, திராவிட கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஊருக்கு தான் உபதேசம், உனக்கும் எனக்கும் இல்லங்கிறது அவங்க கதை. ஜாதி இல்லங்கிறீங்க, ஜாதிக்கு எதிராக போராடுறீங்க, ஏன் ஒரு மைனாரிட்டி கொண்டு வந்து வன்னியர் சமூகம் இருக்கிற பகுதியில் நிறுத்துங்களா? ஏன் வன்னியரையே பார்த்து நிறுத்துறீங்க?
அவங்க பார்வையில பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதி கட்சி, நாங்க ஜாதிக்காரர் நிறுத்துறோம். ஆராஜா கூட இப்பவும் திரும்ப நீலகிரியில் தானே சார் நிக்க வச்சிருக்காங்க, தனி தொகுதியில் தான் நிக்க வச்சிருக்காங்க. ஏன் ஆராசா பெரிய அறிவாளிங்கிறீங்க, ஆராசா பெரிய சிந்தனாவாதிங்கிறீங்க, அவர் மத்திய அமைச்சர் கட்சியினுடைய பொது தொகுதியில் நிறுத்துங்க. கட்சி துணை செயலாளர் வேற சார், கொண்டு வந்து பொது தொகுதியில் நிறுத்துங்க. ஏன் பெரம்பலூர் தொகுதியில நிறுத்துங்களா? பொது தொகுதியில ராசா நிக்க கூடாதுன்னு ஒரு சட்டம் கிடையாது. தனி தொகுதியில ரிசர்வ் தொகுதியில மற்ற சமூகம் நிக்க முடியாது. பொது தொகுதியில தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் போட்டியிடலாம், நிறுத்தலாம். ராசாவுடைய சொந்த ஊர் பெரம்பலூர் தானே. பெரம்பலூர்ல கொண்டு வந்து ராசாவை நிறுத்துங்களே. நீங்க ஜாதி இல்லைன்னு சொல்றதை நாங்க ஏத்துக்கிறோம். இவங்க எல்லாமே படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமா கோயில் தான். அதெல்லாம் இவங்களுக்கு திமுகவுக்கும் பொருந்தும், அண்ணா திமுகவுக்கும் பொருந்தும். சமூக நீதி பேசுற திமுகவும் சரி அதிமுகவும் சரி, அந்த 40 கிட்டத்தட்ட 39 தொகுதியை நம்ம வச்சுக்கினா கூட அவங்க வந்து இந்த சமூக நீதி அடிப்படையில் அவங்க பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத பட்சத்துல, ஆனா இன்னைக்கு பாமக வந்து தன்னுடைய 10 தொகுதியில 3 பேரை வந்து பெண்கள் நிறுத்திருக்காங்களே சார். கவிஞர் திலகபாமா திண்டுக்கல், அதாங்க கவிஞர் திலகபாமா திண்டுக்கல், அன்னியார் சௌமியா அன்புமணி தருமபுரி. இப்ப காஞ்சிபுரம் தொகுதியில ஒரு பெண் வேட்பாளர் 10 தொகுதியில போட்டியிடுறோம். 30% பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது பாமக. 10 100% டிவைட் பண்ணீங்கன்னா 3 பேர் பெண் வேட்பாளர். ஆனா திமுகவில் எத்தனை பெண் வேட்பாளர் கொடுத்துருக்கீங்க? நீங்க சமூக நீதி காவலர் வாயிலேயே பேசுறீங்களா? வன்னியர்களுக்கு சமூக நீதி கொடுத்தா 10.5% இடஒதுக்கீடு கொடுத்தன்னு பேசுறேன். அண்ணா திமுகவில் எத்தனை பெண் வேட்பாளர் நிறுத்திருக்கிறீங்க? நீங்க எத்தனை சதவீதம் பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க? நீங்க வெறும் வாய்ச்சாவடால் மட்டும்தான் பேசுவீங்களா சமூக நீதியை பத்தி? பாமகவில் நின்ற 3 பெண் வேட்பாளர்கள்ல சௌமியா அன்புமணி மட்டும்தான் வன்னியர். மற்ற 2 வேட்பாளர் வெவ்வேறு சமூகத்தை சார்ந்தவங்க. அந்த சமூகத்தை சார்ந்த பெண்களுக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுத்து பெண்களுக்கும் சமூக நீதியை வந்து சரிசமமா பகிர்ந்து கொடுத்திருக்கோம். பாமகவை சார்ந்த மகளிருக்கு மட்டும் வாய்ப்பு கொடுக்கல, வன்னியர் சமூகத்தை சார்ந்த மகளிருக்கு மட்டும் வாய்ப்பு கொடுக்கல, மற்ற சமூகத்து மகளிருக்கும் வாய்ப்பு கொடுத்து எப்பயுமே வந்து டாக்டர் ஐயா தான் பெண்களை பெண் தெய்வம் சொல்றாரு. இந்த தேர்தலையும் பெண்களை பெண் தெய்வமா கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது டாக்டர் ஐயா மட்டும்தான், பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான். இந்த துணிவு, இந்த தெம்பு 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற 2 அரசியல் கட்சிக்கு எந்த காலத்திலையும் கிடையாது. எந்த காலத்திலும் இன்னும் ஒரு 100 ஆண்டு ஆட்சி நடத்தினா கூட இவங்க வந்து இடஒதுக்கீட்டை அமுல்படுத்த மாட்டாங்க. பெண்களுக்கான சரியான பங்கீடு கொடுக்க மாட்டாங்க. பெண்களை அடிமையாவே வச்சிருப்பாங்க. பெண் அடிமைத்தனத்தை போதிக்கிறதுல திமுக அண்ணா திமுகவுக்கு நிகர் யாருமே கிடையாது. பெரியார் பெண் அடிமைத்தனத்துக்கு எதிராக போராடினாரு. ஆனா பெண் அடிமைத்தனத்தை திரைப்படத்தின் மூலம் பெண்களை வெறும் போக பொருளாக மட்டும் காட்டி திரைப்படத்தின் மூலம் இன்னொரு பெண் அடிமைத்தனத்தை உருவாக்குவதில் இந்த திராவிட கட்சிகள் தலை சிறந்தவை. இவங்க பாமக. சொல்லுங்க. நிகழ்ச்சியினுடைய இறுதி கேள்வி சார். ஒரு பெரிய முரண்பாடான தேர்தலா நம்ம இந்த தேர்தல் பார்க்க வேண்டியதா இருக்குது. குறிப்பா வந்து அரக்கோணத்துல சாராய முதலாளி ஒரு திமுகவுடைய வேட்பாளர், சாராயத்தை ஒழிக்கக்கூடிய நீதிமன்றம் போய் வெற்றி பெற்ற பாமக வேட்பாளர் இன்னொரு பக்கம் நிக்கிறாங்க. மக்கள் யாருக்கு சார் பெரும்பான்மை ஆதரவு கொடுப்பாங்க? உண்மையிலே மக்கள் ஆதரவு கொடுக்கணும்னா மதுவுக்கு எதிராக நீதிமன்றத்துல போய் வாதாடிய வழக்கறிஞர் வக்கீல் பாலுவுக்கு தான் ஆதரவு கொடுங்க. உண்மையிலேயே பெண்கள் வந்து தன்னுடைய வாழ்க்கையை சீரழிக்க கூடாதுன்னு நினைச்சாங்க அப்படின்னா இந்த குடிப்பழக்கத்துக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி, அதற்காக நீதிமன்றத்தின் படிக்கட்டுகளில் ஏறி இறங்கி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மதுபான கடைகளை மூடுவதற்கு வழக்கு நடத்திய வக்கீல் பாலு ஒரு பக்கம் சாராய முதலாளி, இன்னொரு பக்கம் சாராய எதிர்ப்பு போராளி. இது ஒரு வித்தியாசமான களம். இது அரக்கோணம் மட்டும். அரக்கோணத்துல வந்து மதுபானத்திற்கும் மது எதிர்ப்புக்கும் எதிரான இடையிலே நடக்கின்ற போராட்டம் காட்சி வந்து சலங்கைக்கும் மது புட்டிக்கும் சண்டை நடக்கிற மாதிரி இருக்கு.
அதை பத்தி விமர்சனம் எழுதின கருணாநிதி வந்து சதங்கை வெல்லும் மடுபுட்டி நொறுங்கும்னு எழுதினார் கருணாநிதி. இத அரக்கோணத்தில் இருக்கிற மக்கள் தான் சதங்கை வெல்லணும் மதுபுட்டி நொறுங்கணும் அப்படின்னு அரக்கோணத்தில் இருக்கிற மக்கள் தீர்மானிக்கும். அதற்கான பிரச்சாரத்தை பாட்டாளி மக்கள் கட்சி கண்டிப்பாக எடுக்கும். அப்படி எடுக்கின்ற பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வெற்றி அரக்கோணத்தில் தவிர்க்க முடியாது. வக்கீல் பாலுவை போன்றவர்கள் வெற்றி பெற்றால் மதுவுக்கு எதிரான போராட்டம் முன்பை விட இன்னும் புதிய உத்வேகத்தோடு தொடரும். அது மது ஒழிப்புக்கான ஒரு அங்கீகாரமாக இருக்கும். அந்த அங்கீகாரத்தை அரக்கோணம் தொகுதி மக்கள் வழங்க வேண்டும் என்று இந்த நம்முடைய மகிழன் தொலைக்காட்சி வாயிலாக நான் அரக்கோணம் தொகுதி வாக்காளர்களுக்கு கோரிக்கை விடுக்கிறேன். மகிழ்ச்சி சார், ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்து எங்களுடைய வலையொலியை வெற்றிகரமான அமைப்பாக மாற்றி அமைத்தமைக்கு உங்களுக்கு நன்றி சார். ரொம்ப நன்றி, அனைவருக்கும் நன்றி.